பொண்ணு கிறிஸ்மஸ் தாத்தா கலர்லேயே ட்ரெஸ் வேணும் அப்படின்ட்டா இருந்த ஒரே ஒரு ரெட் கலர் டிஷர்ட்டை போட்டு கூப்பிட்டுட்டு போயாச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மெகாமல் தாங்க போயிருந்தோம். வருஷம் போய் பார்ப்போம். போன வருஷம் போய் டெடி பியர் கிறிஸ்மஸ் தாத்தாவை காஃபி ஃபோட்டோ எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தோம். இந்த வருஷம் சேம் அதே தான் இருந்துச்சு. அதனால சும்மா அப்படியே பார்த்துட்டு மாலில் 2-3 கடையை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போது சார்கோல் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். காலையில் 6 மணிக்கெல்லாம் என் ரோட்டுக்காரி எழுப்பி விட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா எழுந்திரிச்சிக்கவே மாட்டேன். கிச்சனுக்கு போனால் நம்ம விண்டோவை திறந்து பார்த்தா செம்ம ஃபாகுங்க. அப்படியே முன்னாடி இருக்க பில்டிங்கே லைட்டு கூட போடலை கிச்சனில். அப்படியே அந்த ஃபாகை பார்த்துக்கிட்டே இருட்டிலேயே சமைச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த நேரம் பார்த்து ஸ்கூலில் லீவ் விட்டுட்டாங்களே, இல்லைனா இந்த கிளைமேட்டையாவது வெளியில் ரசிச்சுட்டு வரலாம் பாப்பாவை பஸ் ஏற்றி விடுற சாக்கில். ஊருப்பட்ட காய்கறியை வாங்கிட்டு வந்துட்டேன்னா அதனால வாரத்தில் 4 நாள் ஒரே காய்கறியாக தான் இருக்கும் நம்ம வீட்டில். சைடில் சமைச்சிக்கிட்டே அப்படியே வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாவக்காய் கூட்டு தான் பண்ண போகிறேன். சரின்ட்டு பாவக்காய் கூட்டு பண்ணலாமான்னு யோசிச்சேன். ஆனால் இறால் போட்டு செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும், இல்லைன்னா ஒரு லைட்டாக கசக்குன்ட்டு பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, லெமன் ரைஸ். இன்னைக்கு தான் சாப்பாடு. நம்மளே சொல்லிக்க வேண்டியதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு.